வேற என்ன கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்க உங்களுக்குலாம்? வேற எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. ஆனா இது கொடுக்கறது, கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறது தப்பு தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு பேர் என்னோட பிரதர்லாம் 5 வருஷமா படிச்சுட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு எஃபெக்ட் போடுறாரு எனக்கு தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன். மக்களுக்கு அவருடைய நிதியில இருந்து, அவருடைய சொந்த நிதியில இருந்து உடனே பேரை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் மேல பழி வந்துடக்கூடாது. 20 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாரல்ல. இப்ப இன்னொருத்தவங்களோட வேலை வாய்ப்பு பறிக்கப்படுதுல இதனால. அது எப்படி நீங்க இன்னொருத்தவங்களோட வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது? இவ்வளவுதான் வேகன்சின்னு ஒண்ணு இருக்கு. 1 லட்சம் வேகன்சினா 1 லட்சம் பேருக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை தாண்டி 41 பேருக்கு கொடுத்துட்டீங்கன்னா 41 பேரோட வேலை வாய்ப்பு பறிக்க தானே படுது. சரி, குட் கொஸ்டின். இப்ப நான் 1982 எம்ப்ளாய்மெண்ட்ல ஆபீஸ்ல பதிவு பண்ணேன். இப்போ வரைக்கும் எனக்கு 52 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் கொடுக்காத அந்த சட்ட திட்டங்கள்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்காதவங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு ஒரு 41 பேத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்கிறத நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்களா? அப்போ இருந்து நாங்க எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்போம். அதையெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க மக்கள்? இப்போ ஒரு உயிரிழப்பு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஏத்த ஒரு சொல்யூஷன், இந்த ஒரு வேலை கொடுத்தா ஏதோ அவங்களுடைய லைஃப் லாங் கொஞ்சம் ஃபேமிலியில நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் கொடுக்குறாரு. இது தப்புன்னு நாங்க சொல்லவே இல்லைங்க. நாங்களும் அதை வரவேற்கிறோம்.